பாடம் 3 ஒளியியல். கேள்வி எண் 1. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள். ஆப்ஷன் இ கோளக ஆடிகள். இரண்டாவது கேள்வி, உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி. ஆப்ஷன் பி குழி ஆடி. வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி. ஆப்ஷன் பி குவி ஆடி. கேள்வி எண் 4. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி முதன்மை அச்சு. கேள்வி எண் 5. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி குவிய தொலைவு. கேள்வி எண் 6. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் டேஷ். ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஷ். ஆப்ஷன் டி சியில்